சார் குரூட் பிரைசஸை வந்து எங்க சரி பார்க்கிறதுன்னு கேட்டிருக்காரு சார். கச்சா எண்ணெய் விலை கீழே சரிந்தால், தலைகீழாக தெரிந்தால் நாம் ஓஎன்ஜிசி அல்லது ஆயிலை வாங்கலாமா, அந்த ஷேர்ஸை வாங்கலாமான்னு கேட்கிறாருன்னு நினைக்கிறேன். அதாவது எண்ணெய் விலை உயர்வை நான் உணர்ந்தால் எண்ணெய் உற்பத்தி நிறுவனங்கள் அதிகரிக்குமா? கச்சா எண்ணெயோடைய விலை இந்தியா பொறுத்த மட்டும் நீங்கள் பார்க்கணுன்னா, ருபி டேர்ம்ஸில் பார்க்கணுன்னா எம்சிஎக்ஸோட வெப்சைட் தான் மோஸ்ட் ரிலையபிள் வெப்சைட். ஒரு பீப்பாக்கு எவ்வளோ விலை அப்படின்றது ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் ப்ரைஸ் வரும். இப்போ ஆகஸ்ட் 29 வந்து முடிஞ்சிருக்கு. அடுத்தது செப்டம்பர் 30 என்னமோ தான் அடுத்த எக்ஸ்பைரி. நீங்கள் அந்த எம்சிஎக்ஸ் சைட்டில் போய் ப்ரைஸ் க்ரூடு அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த எந்த கான்ட்ராக்ட் பார்க்கணுன்னு கேட்கும் அது. ஓகே, நீங்கள் செப்டம்பர் மாதம் கான்ட்ராக்ட் பார்க்கணுன்னா அது என்ன ரேட்டுன்றது காட்டணும். ஒரு இன்ட்ராடே சார்ட் மாதிரி ஒரு சார்ட் வரும். லாங்கர் டேர்ம் சார்ட்ஸ்னும் அதில் இவால்வ் பண்ணிக்கலாம். டெக்னிக்கல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணோம்னா கேண்டில் ஸ்டிக், லைன் சார்ட், மற்ற பல இண்டிகேட்டர்ஸோட எம்சிஎக்ஸ் வெப்சைட் ஒரு அருமையான வெப்சைட். நீங்கள் வந்து அதில் க்ரூட் ப்ரைஸிங் நீங்கள் பார்க்கலாம். இது வந்து ருபி டேர்ம்ஸில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த டேட்டா எடுத்து நீங்கள் வந்து ஸ்டாக் வாங்க போகிறீங்க. அதுதான் அவருடைய நோக்கம். வந்து இந்த க்ரூட் ப்ரைஸையும் கேஷ் மார்க்கெட்டில் ஸ்டாக் ப்ரைஸும் ஓஎன்ஜிசி இல்லை ரிலையன்ஸ் எக்ஸெட்ரா மற்ற ரிஃபைனர்ஸ் ஆர் எக்ஸ்ப்ளோரர்ஸோடைய ஸ்டாக்கை வந்து நான் வாங்கணும்னு அதுதான் அவரோட இன்ட்ரெஸ்ட்னு நான் நினைக்கிறேன். அந்த கேள்வியின் சாராம்சம் இதுதான். ஸோ அப்படி இருக்கும்பொழுது க்ரூட் ப்ரைஸ் வந்து நமக்கு ஏற்ற இறக்கம் வந்தாலுமே இது வந்து இம்மீடியட் இம்பேக்ட் வந்து ஓஎன்ஜிசிக்கோ மற்ற ரிஃபைனர்ஸுக்கோ உடனே வரப்போகிறதில்ல. ஏன்னா இது வந்து ஒரு மாதம் கழித்து தான் நமக்கு இங்கே இம்பேக்ட் வரும். ஏன்னா இவங்க வந்து உடனடியாக வாங்கி அதை வந்து ரிஃபைன் பண்ணி உங்களுக்கு தரப்போகிறதில்ல. தே ஆர் ஆல்ரெடி பையிங் இன் அட்வான்ஸ் இல்லையா? ஸோ நம்ம வந்து இப்போ முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, இப்போ நமக்கு ஓஎன்ஜிசி மாதிரி ஸ்டாக் வந்து பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் டிசம்பர் மந்த் இல்லை நவம்பர் மந்த் இல்லை அக்டோபர் மந்தோடைய ரேட்ஸ் வந்து டிசம்பர் ப்ரிஃபரபிளி நீங்கள் அங்கே க்ரூட் ப்ரைஸ் என்ன போகுதுன்னு பாருங்கள். அந்த டைமில் நமக்கு ஃபார்வர்டாக நம்ம ஓஎன்ஜிசியோட விலை ஏற்ற இறங்குமா அப்படின்ற ஒரு திங்கிங் வந்து நமக்கு வரும். டிமாண்ட் சப்ளை மாற வாய்ப்புகள் இருக்கிறதா, எவ்வளோ டிமாண்ட் இருக்கிறது, அது எல்லாமே வந்து நமக்கு டேட்டா இஸ் அவைலபிள். ஆவரேஜ் டிமாண்ட், பெட்ரோலுக்கு எவ்வளோ, டீசல் வருது எவ்வளோ, எத்தனை நாளைக்கு வந்து இந்த ரேட் மாறாமல் நம்ம பம்பில் இருக்கிறது, நம்மளோட ரிஃபைனிங் மார்ஜின், ஓஎன்ஜிசிக்கு வந்து ரிஃபைனிங் மார்ஜின் என்ன இருக்குது, எவ்வளோ காம்போசிஷன் வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் வாங்குறாங்க, ரஷ்யாவிலேருந்து வாங்கக்கூடிய கச்சா எண்ணெய் எவ்வளோ, இன்டர்நேஷ்னல் மற்ற வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் அவங்ககிட்ட வாங்கக்கூடிய பர்சன்டேஜ் எவ்வளோ, இது எல்லாமே சேர்ந்தா போல் வரக்கூடியதான் அந்த ஓஎன்ஜிசியோட ப்ரைஸ் வந்து இம்பேக்ட் ஆகும். ஸோ இட் இஸ் நாட் ஜஸ்ட் தட் இங்கே ஏறினா நம்ம இதை வாங்கிடலாம் அப்படின்றது ரிலேஷன்ஷிப் கிடையாது. இட் இஸ் ஆல்வேஸ் அஹெட். நம்ம எப்போவுமே சொல்கிறது தானே, மார்க்கெட்ஸ் மூவ் இன் அட்வான்ஸ். ஸோ அந்த ஒரு திங்கிங்கில் நீங்கள் செயல்பாடு இருந்தால் நல்லது.